வணக்கம். நான் தான் சௌமியா. இது நம்ம 75 டேஸ் சேலஞ்சோட 2 நாள் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டெய்லியும் விலாக் கொடுத்துடணும் தான் நானும் நினைக்கிறேன். பட் ஆனால் 2 நாள் சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, கோச்சிக்காதீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். திரும்ப பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கி பழக்கம் வந்துடும். நல்ல விஷயங்களை பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கெலாம் டைமே எடுக்காது. ஒரு நாள் பழகினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரொட்டீன் வந்துடும். அண்ட் எனக்கு 2-3 நாள் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அந்த கால் வீக்கம் வேறு அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. மருதாணி வைக்க சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக வைக்கணும். அண்ட் தண்ணி லைட்டாக வார்மாக எடுத்துக்கிட்டு மிச்ச தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி வச்சுடுவேன். கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் பொழுது வெடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக அந்த ஸ்கைலாம் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் எக்ஸசைஸ் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வந்தேன். நடுவில் பிரேக் விழுந்ததுனால அப்படியே போயிடுச்சு. அண்டு நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா வெயிட் என்ன அப்படின்ட்டு. வெயிட் பேக் டு 1.5 kg வரைக்கும் அதிகமாகிடுச்சு. சரி, ஓகே பார்த்துக்கலாம், அது ஒரு நம்பர் தானே அப்படின்ட்டு விட்டுட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல உடைவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்களை எஃபர்ட் போட்டு பண்ணுவோம். அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலன்னும் போது அந்த இடத்துல நம்ம ரொம்பவே உடஞ்சிருவோம். திரும்ப இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம். அது வெயிட் லாஸ்ன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி. பட் ஆனால் நம்ம போடுற எஃபர்ட் கரெக்டாக இருக்குது, அதுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அண்ட் டேரெக்டாக வாக்கிங் மட்டும் அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு 4-5,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் காலையில் வாக்கிங் போனேன். அண்ட் தனியாக தான் வாக்கிங் போகிறேன். அண்ட் சில டைமில் பாட்டு கேட்டுகிட்டே நடப்பேன். இப்போலாம் பாட்டு கேட்குற மைண்ட் செட்டே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பேக்கெட்டில் போட்டுட்டு நான் வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பீச் அங்கே போய் நின்றுட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன். அண்ட் இங்கே இப்போ சன்லைட்டே வரவே மாட்டுது. அண்ட் மேகமாக தான் இருக்குது. அண்ட் ஒரு 10 மணிக்கு மேலே தான் சன் எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியுது. ரொம்ப நாளாக இங்கே பாண்டியில் காணாமல் போயிடுது சன்னு, காலையில் இருக்கிறதே இல்லை. அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே நின்றுட்டு வந்துட்டேன். ஸோ கூட யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துட்ருப்போம். அண்ட் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அண்ட் அந்த டைம் சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் திரும்ப பேக் டு நம்ம பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து வந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய டர்ன் தான். சரி, கோலம் போடணும்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. அண்ட் சமைக்க போகிறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ரைஸ் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அப்படின்னா சாதம் நல்லாவே இருக்கும். அதாவது குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். நீங்கள் வேணால் சப்போஸ் அது எல்லாருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் இது சின்னதாக ஒரு டிப்ஸ். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், கேஸும் நம்மளுக்கு மிச்சமாயிடும். ஸோ அதனால் அண்ட் வாக்கிங் முடிச்சாச்சு. அண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தண்ணியிலே தான் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகும். ஒரு 10 மணி வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே அப்படியே போயிட்டே இருப்பேன். நிறைய பேர் ஏன் திடீர்னு இவ்வளோ வெயிட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 4-5 மந்த்ஸாக வெளியே சாப்பிட்ற மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கிரேவிங்ஸ் அதிகமாகி நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் மெயின் ரீசன், இதுதான். அண்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை விட்டு வெளியே போகிறப்ப இந்த மாதிரி நடக்கிறது. அண்ட் அதனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. சரி, ஓகே, திரும்ப பேக் டு நார்மல் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டர் கொஞ்சம் போட்டிருந்தேன். அகர்பத்தி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அகர்பத்தி நேற்று வந்துச்சு. சரி, ஓகே, காலையில் பிரித்து ஸ்டாக் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நிறைய பேர் இந்த ஜவ்வாது ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. இந்த வத்தியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் விற்கிறேன்னு சொல்லலை, இது 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே எரியும். அண்ட் வீட்டுக்குள்ளார வந்த உடனே ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் இருக்கும் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அண்ட் புகை நிறைய வராது, ஆனால் வாசனை சூப்பராக இருக்கும். இதில் பெஸ்ட்டு ஜவ்வாது தான். அண்ட் அதனால தான் நிறைய பேர் ஜவ்வாது கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் இந்த தடவை நான் ஜவ்வாது தான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அண்ட் ஆர்டர் என்னென்னன்றது எல்லாத்தையுமே எழுதி அதுக்கப்புறம் நாங்கள் கொரியர் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் இந்த வத்தி பார்த்திங்கன்னா 180 ருபீஸ். அண்ட் அது பார்த்திங்கன்னா 30 ஸ்டிக் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் பாப்பாவுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பொட்டேட்டோ ஃப்ரை. அண்ட் இந்த ஷேப் எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஷார்ப்பான இந்த பேர் என்னன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஆனால் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன்.
அண்ட் 130 140 ருபீஸ் தான். ஒர்த்தபிள், சூப்பராக இருக்குது. அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அண்ட் அதில் கட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். அதுவும் சூப்பராக இருந்தது. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்டு சாம்பார் மசாலா போடுவேன் நான். அண்ட் உப்பு போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு ஆக்சுவலாக என்ன மெனு செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. வீடியோ கண்டினியூ பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அண்டு ரொட்டீன் வைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஹோம் மேக்கரும் பண்ணுற ரொட்டீன் தான். காலைல எழுந்துறது, சமைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது, அப்படியே போகிறது தான். லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன். அண்ட் அதுக்கு எக்கு அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுடுவேன். அண்ட் கொஞ்சமாக சாக்லேட் மட்டும் கேட்டிருந்தா, அதனால் அந்த சாக்லேட் மட்டும் வச்சுட்டு அண்ட் இது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து நம்மளோட ரொட்டீன் வைஸ் போயிட வேண்டியதான். அண்ட் மசாலா பாக்ஸ்லாம் தீர அதாவது காலியாச்சு அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுடுங்க, இன்னுமே பெட்டர். அண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நான் வந்து இந்த பிராண்டை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது என்னோடய பர்சனலான ஒரு ஒப்பீனியன். நீங்கள் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 months 1 year அது உங்களுக்கு நல்லா செட் ஆகுற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அண்டு எப்பயுமே வந்து நிறைய ஆட் பார்த்து இல்லை வந்து யாராச்சும் காட்டுறாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இது எனக்கு செட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல் ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். லாஸ்ட் நைட் வந்து ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஓவர் நைட் ஓட்ஸ். அது என்னென்னா பால் பற்றவே இல்லை. அதனால் அந்த கண்டெய்னர்லேருந்து வேறு ஒரு கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் பால் நல்லா விட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இப்போ சாப்பிட்டா அது சரி வராது. சரி நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சோக் பண்ணணும். இது ஆல்மோஸ்ட் இவ்வளோ எடுத்திருக்கேன். பட் ஆனால் இதில் பாதி தான் சாப்பிட முடியும். ஆக்சுவலாக எனக்குமே கரெக்டாக வந்து அளவு தெரியவே இல்லை. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் போட்டாலே போதும். ஏன்னா இது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே செம்ம ஃபில்லிங் ஆகிடும், அது ஒன்று இருக்குது. அதனால தான். ஸோ திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். கண்டினியூவாக லாஸ்ட்டில் காட்டேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு எக் ஒயிட்டு அண்ட் ஒரு பேரிக்காய் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ அது கூடவே வந்து இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை சாப்பிடுவேன்ல, ஸோ தேன் கலந்து இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ஆர்டர் எடுப்போம். ஸோ 2 பேரும் உட்காந்து ஃபோனில் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறது, இன்ஸ்டாவில் ரிப்ளை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த வேலை அப்படியே பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு வந்து கொரியர் வந்து டெலிவரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ காலாப்பட் பக்கம் வரைக்கும் நான் போகிற மாதிரி இருந்தது. சரி அதை போய் டேரெக்டாக அவங்கக்கிட்ட டெலிவரி பண்ணிவிட்டு அண்ட் சில பேர் வந்து இப்போவே வேணும்னு கேட்பாங்க. அண்டு ஏன்னா பக்கமாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போய் அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே வர வழியில் எங்களோட ஃபேவரட்டான ஸ்பாட். ஸோ இந்த ஸ்பாட்டை பார்த்தாலே வந்து ஓல்டு மெமரிஸ் எல்லாமே வரும். அண்ட் கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு அண்ட் இப்போ வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறையா கடை வந்துடுது. ஸோ இங்கே வந்து சீ ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கடல் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, கிட்ட வந்துடுச்சு. அண்ட் அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கல்லெல்லாம் தாண்டி தண்ணி வந்து உள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு. 6 months இப்படி இருக்குது, 6 months அப்படி இருக்குது, மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் அங்கேயே வந்து ஒரு 1 o'clock 2 o'clock ஆச்சு. ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். அண்ட் வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த தாமரைப்பூ, ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. 500 rupees சொன்னாங்க ஒரு பாட்டு. பட் ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் சரி ஓகே பார்த்துட்டு மட்டும் வந்திருக்கேன். ஸோ ஒரு நாள் வாங்கி வைப்பேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால இஞ்சி போட்டு கொஞ்சமாக டீ மட்டும் ரெடி பண்ணேன். நான் வந்து டீ காஃபி குடிக்கிற பர்சன் கிடையாது. எப்பயாச்சும் எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுது, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் டீ குடிப்பேன். அண்ட் நடுவில் வந்து கொஞ்சம் இந்த பிளாக் டீ, அதுக்கப்புறம் இந்த மசாலா டீக்கெலாம் கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரி இருந்தேன். அண்ட் இந்த டீ வந்து எனக்கு எப்பயாச்சும் குடிக்கணும்னு தோணும். ஸோ அதனால் அதை அப்படி குடிச்சிட்டு அண்ட் எங்களோட ஒர்க்கை வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் நான் எழுதி கொடுக்க, அவங்க பேக் பண்ண அப்படின்ட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் வந்து கொரியர் போகலை. ஸோ தனியாக அவங்க அப்பாவை மட்டும் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிட்டு அண்ட் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக இந்த தர்மாக்கோல் இருக்குல்ல, ஸோ அது வந்து நாங்கள் கட் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்.
அது என்ன ஆகுனா வீடு ஃபுல்லாக அந்த தர்மாக்கோல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா தான் சமைச்சு வச்சுருந்தாங்க. சாம்பார், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் அண்டு வாழைக்காய் அதெல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கொஞ்சமாக கடலை ஊற வச்சுருந்தேன். காலையில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் அண்ட் எனக்கு ஏதாச்சும் சப்போஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதனால் அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வேறு எந்த கடலை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ்மா எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று. அண்ட் வீக்லி ஒரு 2 தடவை 3 தடவை உங்களோட ஃபுட் சார்ட்டில் வரா மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் வெந்தய தண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். ரெகுலராக ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னைக்காச்சும் எடுத்துப்பேன், சில டைம் பிரேக் விடுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ வெந்தயம் வந்து கோல்டு பிடிக்கும், ஸோ அதனால் பார்த்து குடிங்க. எனக்கு வந்து என்னோடய பாடி வந்து ஹீட்டான பாடி, அதனால் எனக்கு அது பெருசாக ரியாக்ட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தனியாக அவங்க அப்பா வந்து கொரியர் போட தனியாக அனுப்பாதுக்கு மெயின் ரீசன் என்ன, ரொம்ப லேட்டாக வருவார். என்ன ரீசனே தெரியாது. அவர் போயிட்டு வரப்போலாம் லேட் ஆகிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு 11 o'clock தான் வந்தார். ஸோ யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்ட்டு 11 o'clock தான் வந்தார். அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்திரிக்கவே முடியல. 7 o'clock தான் எழுந்தோடனே டேரெக்டாக வந்து கிச்சனுக்கு வந்து லஞ்சை பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சாதம் வச்சுட்டு குக்கரில் வந்து கடலையை வேக வச்சுட்டு அண்ட் அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணிவிட்டு எக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் அன்னைக்கான பிளான். அப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் காலையில் லேட்டாக எழுந்தாலே அன்றைக்கி டே எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னே தெரியல. நைட்டு ஊற வச்ச வெந்தய தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே என்னோடய டே வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். அண்டு ஏன் லேட்டாக எழுந்துனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7:30க்குனா என்னோடய ஹோல் குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டே ஆகிடும். பட் ஆனால் லேட்டாக எழுந்தும் போது அது எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பாப்பா இன்றைக்கி எனக்கு லஞ்சு வேண்டாம், எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னால். ஸோ அதனால் நான் மாதுளம்பழமும் அது கூட கடலையும், அதாவது காலையில் ஆஃப்டர்நூன் அப்படின்ட்டு, ஆஃப்டர்நூன் எனக்கு தட்டு மட்டும் கொடுத்துருங்க, நான் ஸ்கூல்லே லஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, இது முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஓவர் நைட் ஓட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஓட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ நல்லாவே ஊறி இருந்தது. அது கூட நான் கொஞ்சமாக மாதுளம்பழம் காலையில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்ததே நானும் எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் ஆப்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா நல்லாயிருக்கும், அண்டு ட்ராகன் ஃப்ரூட் கூட நல்லாயிருக்கும். அண்டு இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மிஷின் ரொம்ப நாளாக என்னோடய கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியலை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 200க்குள்ளார தான் வரும். ப்ரைஸ் வந்து 200க்குள்ளார தான் வந்துச்சு. பட் ஆனால் சூப்பராக ஒர்க் ஆச்சு. நான் கூட இந்த வடிவேல் காமெடி மாதிரி ஏதாச்சும் ஆட போகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதில் நீங்கள் நட்ஸை போட்டுட்டு நீங்கள் அதை வந்து இப்போ நம்ம நார்மலாக நட்ஸை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி தான் போடுவோம். ஆனால் இது அழகாக துருவி கொடுத்துச்சு. அந்த நட்ஸை வந்து சூப்பராக துருவி கொடுத்துச்சு. நீங்கள் வந்து பேக் பண்ணுறவங்க இல்லைனா நீங்கள் வந்து நட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஸோ அதை போட்டு நல்லா துருவிட்டோம் அப்படின்னா அழகாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இதை அப்படியே நான் வந்து ஓட்ஸ் மேலே போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஆக்சுவலாக இதில் என்னால் பாதி தான் சாப்பிட முடிஞ்சுது, அதுக்கு மேலே சாப்பிட முடியல. அண்ட் ஃப்ரூட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, அதனாலேயே நான் வந்து அதை எடுத்துப்பேன். அண்டு ஓகே தான், ஆனால் ரொம்ப மோசமாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அப்படியே வெளியே போயிட்டு ஃபோனோட கேஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாமே கொஞ்சம் நாளைக்கு வெளியே போகிற வேலை இருந்தது. ஸோ அதுக்கான பர்ச்சேசிங் அதெல்லாமே பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கே ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக போட்டிருந்த டாப்ஸ் எல்லாமே வந்து நான் டேரெக்டாக போய் தான் வாங்கினேன். ஸோ அந்த ஷாப்பும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து போய் கேஸ் வாங்கிறதுக்காக போனேன். ஸோ இந்த ஃபோன் கேஸுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனதும் அதுலேயும் சாப்பிட்ற பொருளாகவே வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு ப்ளைனாக ஒரு கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா
மிஷன் ஸ்ட்ரீட் தான் இது. ஸோ மிஷன் ஸ்ட்ரீட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே திவா இருக்கும். ஸோ திவாவுக்கு பக்கத்து கடை தான் நான் இப்போ ரெகுலராக எடுக்கிறது. அண்ட் திவாவில் இப்போ இந்த ரைட் சைடில் ஒரு கட்டிங் வரும், அதுக்குள்ளார போனீங்கன்னா தான் சந்திராஸ் இருக்கும். அங்கே saree கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷாப்பில் தான் இப்போதைக்கு நான் கரண்ட்டாக ட்ரெஸ் எடுக்கிறது. ஸோ காட்டன்லாம் இங்கே எடுத்தால் சூப்பராக இருக்கும். அண்டு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க இந்த டாப் வந்து 500 rupees. அண்டு எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. சில பிராண்டில் வந்து எல் சைஸ் கரெக்டாக இருக்கும், சில பிராண்டில் வந்து எக்ஸ்எல் கரெக்டாக இருக்கும். அண்டு எந்த ட்ரெஸ் அதை வியர் பண்ணி பார்த்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ட்ரையல் ரூமும் இருக்குது. நான் வந்து 2 ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணியிருந்தேன். அண்டு ரொம்ப கலெக்ஷன்ஸ் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் சும்மா 2 மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கடைக்கு வந்து போய் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வீடியோக்காக எடுக்கணும்னு போனேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்திருந்தேன். இன்னொரு கலரும் நல்லா இருந்துச்சு. பட் ஓகே, கொஞ்சம் வந்து ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சைஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேக்கர் அடிக்கிறதுக்காக வந்திருந்தேன். லேக்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ராஸை வந்து நார்மலாக வீட்டில் வச்சோம் அப்படின்னா காற்று படப்பட அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வாசலில் மாட்டுவாங்க. ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வர்றது. ஸோ லேக்கர் அடித்து மாட்டுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்து வரைக்கும் அந்த கலர் சேஞ்சே ஆகவே ஆகாது. சிலை எல்லாமே எனக்கு வந்து லேக்கர் அடித்து கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை அடிக்கிறதுக்காக தான் போயிருந்தேன் ஆக்சுவலாக. அண்டு இது அடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அது எங்கள் வீட்டு வெளியே வச்சுருக்கிறது எல்லாமே நான் லேக்கர் அடித்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உப்பு காற்றுக்கு எனக்கு சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அண்ட் இதை அடித்து வச்சோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. அண்ட் அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வந்து குழம்பும் அண்டு வெண்டைக்காய் பொரியலும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ கடலையும் பீட்ரூட்டும் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி ஓகே, அதை அப்படியே காலையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் மசாலா மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். அதை எடுத்து பொரித்து நம்ம இப்போ சாப்பிட வேண்டியதான். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நான் ஜீரா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கருவேப்பிலை போட்டிங்கனாலும் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு அப்போ வந்து கருவேப்பிலை இல்லை அப்படின்றதுனால நான் ஜீரா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீன் பொரிக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரே அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் மசாலா போடும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே தான். சப்போஸ் போட மறந்துட்டிங்கன்னா என்ன போல் ஸோ லைட்டாக வந்து பூண்டு மட்டும் நசுக்கி அப்படியே மீன் மேலே போட்டுட்டேன். அவ்வளோதான். இது அப்படியே ஸ்லோவாக குக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் இது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம மற்ற எல்லா வேலையுமே முடிச்சிட வேண்டியதான். அண்ட் லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகேன்ட்டு காலையில் வச்ச மாதுளம்பழம் மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன அப்படியே அது வேகிறக்குள்ளே சுற்றி என்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன். ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு, அதை ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக வெசல்ஸ் வந்து சிங்கில் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வேலை எல்லாமே அப்படியே ரொட்டீன் வைஸ் முடிச்சாச்சு. அண்டு மீனும் நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ரைஸ், வெண்டைக்காய் பொரியல் அண்டு பீட்ரூட் பொரியல், பொரிச்ச மீன் அண்டு மீன் குழம்பு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு 2 பேரும் கதை பேசிக்கிட்டே படம் பார்த்துட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறமா பேக் டு ஒர்க். ஸோ எழுதுறது, பேக் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட்டாக இருக்குது பண்ணலாமா வேண்டாமானா, ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ அவங்க ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் புக்கு, சரவணபவ பிளேட்டு, வேலு, தட்டு, விளக்கு, முருகர் சிலை, அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஸ்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் சிலை பெருசாக ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து கேஜி அதிகம். அண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சிலை பார்க்குறதுக்கே. எனக்காக ஆசையாக இருந்தது, நம்ம வீட்லேயும் வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ வீடெலாம் கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது கூடவே இந்த 2 விளக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஹேங்கிங் கூட இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் அழகாக லேக்கர் அடித்து வந்துடுச்சு எல்லாமே. ஸோ அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இது பெரிய ஆர்டர். இது இல்லாமல் நிறைய ஆர்டர்ஸ், சின்ன ஆர்டர்ஸ்லாம் நிறையா இருந்தது. அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த
கிருஷ்ணர் ராது ஸ்டாச்சு வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ திரும்ப ரீஸ்டாக் ஆகியிருக்கு. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு அதுக்கு அடுத்ததாக இப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹோம் டெலிவரி தான். ஸ்டெப் ஸ்டாண்ட் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூட சரவணபவ பிளேட்டு, சேவல் கொடி, லக்ஷ்மி குபேரர், அப்புறம் முக்காலி அண்டு சரவணபவ ஸ்டாண்டு அண்டு உருளி அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொரியர் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உண்மையாகவே செம்ம டயர்டாக தான் இருக்குது. நான் கொரியர் ஆஃபீஸில் உட்காந்து வீடியோ கூட எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.